முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 29 ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிறருக்கும் நல்லதாய் முடியும். பொதுவாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் பலன் கொடுக்கும்போது அதிலே பலன் அடைவது நாம் மட்டும் கிடையாது. நன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாம் செய்கிறோம். அதே போல நாம் தீய விஷயங்களை அனுபவிக்கும் போதும் கூட நாம் மட்டும் கஷ்டப்படுவது கிடையாது. ஒரு வேலை போகின்றது என்றால் அந்த நிறுவனத்திலிருந்து பல பேரை வேலையை விட்டு நீக்கி இருப்பார்கள், ஆட்குறைப்பு செய்திருப்பார்கள். அப்போது எவ்வளவோ பேருக்கு கஷ்டம் வருகின்றது. ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியின் பெயரால் அதிலிருந்து விடுபட்டு தன்னை உயர்த்தி கொள்வார்கள். அப்படியாக மனம் தளர்ந்து போகாமல் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்த்து போராடக்கூடிய, எதிர்நீச்சல் போடக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் போட்டி சவால்களை கண்டு அச்சப்படாமல் உங்களுடைய காரியங்களை சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறலாம். இன்றைய நாளிலே நீங்கள் பேச்சாற்றல் மூலமாக காரியங்களை சாதிப்பீர்கள். வாக்கு பலிதம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒருவருக்கு இன்றைக்கு அவருடைய பேச்சினால் பெரிய காரியங்கள் நடந்தேறும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடியவருக்கு இன்றைக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அப்படி பேச்சினால் இன்றைக்கு பயனுண்டு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். பொதுவாக சந்திரன் மனோகாரகன். அவருக்கு எந்த ஒரு கோளோடு அதிகமான தொடர்பு, நெருக்கம், சம்பந்தம் ஏற்படுகின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய மனமானது மாறுபடும். அதனால்தான் நிலையற்ற மனது என்று கூறுகிறோம். ஏனென்றால் அந்த 9 கோள்களிலேயே மிக சீக்கிரமாக நகரக்கூடியது, 2.25 நாளுக்கு ஒரு முறை நகரக்கூடியது சந்திரன். அப்போது அது அவ்வப்போது வெவ்வேறு கோள்களுடைய சம்பந்தத்தை பெறுகின்றது. தினந்தோறும் ஒரு கோளுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று அதிலே சஞ்சாரம் செய்கின்றது. அதனால்தான் நிலையற்ற மனது. ஒரு சமயம் போல் ஒரு சமயத்திலே நாம் இருப்பது கிடையாது என்பதெல்லாம். இன்றைக்கு உங்களுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல எண்ணத்திற்கு உண்டான நற்பலனை நீங்கள் அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய பெரிய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாதிப்பது, வென்று காட்டுவது, முயற்சியுடைய பலனை அடைவது, குறிக்கோளை அடைவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியமாகும். இன்றைக்கு நீங்கள் உறுதியோடு காணப்படுவீர்கள். கடுமையாக உழைப்பது, பாடுபட்டு பணிபுரிவது, இப்படிப்பட்டவை சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் தாராளமாக உங்களுக்கு நடக்கும். பெரியவர்களுடைய துணை, ஆதரவு, ஆசி, வழிகாட்டுதல், அறிவுரை இவையெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிறந்த நல்ல நிலையை நீங்கள் அடைவதற்குண்டான தொடக்கமாக, ஆரம்பமாக இந்த நாள் இருக்கும். நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். கன்னிராசி அன்பர்களே, பிறரிடத்திலே நீங்கள் செய்வதாக சொன்ன விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. குடும்பத்திலே பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது, வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது, அலுவலகத்திலே உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்து கொடுப்பது, பொதுவாக நீங்கள் உங்களுக்கென்று விதித்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
கருடாழ்வார். துலா ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை, சேமிக்க வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு இடம் வீடு வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுடைய எண்ணம் பெரிதாகும். உத்தியோகத்திலும் கூட இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்வதற்கு என்ன வழி, அதற்கு இன்னும் படிக்க வேண்டுமா, துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமா, தொழில்நுட்ப அறிவை பெற வேண்டுமா, தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அப்படியாக நேர் வழியிலே நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நிர்ணயித்து அதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுதர்சன ஆழ்வார். விருச்சிக ராசி அன்பர்களே, மனம் போன போக்கிலே போகக்கூடாது என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் கூட பின்னடைவை சந்திக்க நேரிடும். அதனால் அவசரம் கூடாது. நிதானமாக பொறுமையாக மேற்சொன்ன கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே தனிமை விலகும். நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கும். உற்ற துணை கிடைக்கப் போகின்றது. நண்பர், ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை, அதே போல் ஒரு சிலருக்கு கூட்டாளி, இப்படியாக ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு இன்றைக்கு துணை கிடைக்க பெற்று அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்வீர்கள். சுலபமாக உங்களுடைய காரியங்களை செய்ய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. மகர ராசி என்பர்களே, இந்நாளிலே உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து, உங்களுக்கு செய்யப்படக்கூடிய வைத்தியம், இவையெல்லாம் பலனளிக்கும். அதே போல் உங்களுக்கு கட்டுப்பாடு அதிகமாகும். சுய கட்டுப்பாடு வரும் தானாகவே. பிறர் எவ்வளவுதான் நமக்கு அறிவுரை சொன்னாலும் கூட அனுபவ ரீதியாக நாம் தெரிந்து கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவு எடுப்பதைப் போல ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். அதன் மூலமாக நோய் தீர்வது மட்டுமல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தொடரப்போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. கும்பராசி என்பர்களே, அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இன்றைக்கு அதிகமாகும். உணர்வுபூர்வமாக செயல்படும் போது சில நஷ்டங்கள், அவப்பெயர், ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அறிவுபூர்வமாக செயல்படும் போது இந்த விஷயங்களை தவிர்க்கலாம். நல்ல பலனை அடைய முடியும். குறைந்தபட்சம் அதில் பெரிய அளவிற்கு மேற்சொன்ன அவப்பெயரோ பின்னடைவோ நஷ்டமோ ஏற்படாது. அதனால் சிந்தித்து செயலாற்றக்கூடிய பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்திலே சரியாக சிந்தித்து நிதானமாக முடிவெடுப்பீர்கள். அவர்களுடைய கல்வியாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், அவர்களுக்கு சுயதொழில் வைத்து கொடுப்பதாக இருந்தாலும் இன்றைக்கு சரியாக நீங்கள் முடிவெடுப்பீர்கள். அதனால் அனைவருக்கும் நன்மை நடக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். மீனராசி அன்பர்களே, இந்நாளில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீங்கள் அகற்றுவீர்கள். அதே போல் அறியாமல் தீயவர்களோடு பழகி இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். தெரியாமல் செய்த தவறுக்கு கூட வருந்துவீர்கள். மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்நாள் மாற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக, ஏற்றம் தரக்கூடிய மாற்றமாக அமையப் போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.